வாங்க இன்றைக்கி நம்ம சிக்கன் எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஆயில் போட்டுங்க. நான் இன்றைக்கி 4 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான முட்டை எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறம் தேவையான மிளகுத்தூள், நல்லா ஸ்க்ரம்பிள் எக் மாதிரி பண்ணிவிட்டு சிம்லே வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 65க்கு நான் இன்றைக்கி 1/2 kg போன்லெஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 1 ஸ்பூன் மிளகுத்தூள், வேறு எதுவும் நான் ஆட் பண்ணலை. அப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் தேவையான அளவு உப்பு. இது மாதிரி கையிலே வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட் வச்சுட்டு ஆயிலில் போட்டு சிம்லே வச்சு இது மாதிரி பொரிச்சிடுங்க. பொரித்து எடுத்ததும் நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிங்க. உங்களுக்கு இப்படியே போட்டாலும் நீங்கள் போடலாம், கட் பண்ணினாலும் போடலாம். கட் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். ரைஸ் நம்ம சாப்பிடும்போது ஒவ்வொரு வாய்க்கும் அந்த சிக்கன் பீஸ் வரும். அப்போ சேர்த்து சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நம்ம கலர் பொடி சேர்க்காதனால கலர் பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். கலர் பொடி சேர்க்கணும் தேவையில்லை. காஷ்மீரி சில்லி இதெல்லாம் பாருங்கள். சிக்கன் பொரிச்சு எடுத்தாச்சு. இதையும் தனியாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஆயில் போட்டுங்க. நான் இன்றைக்கி 8 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நான் எடுத்திருக்க இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் ரெட் கேப்சிகம், ஒயிட் கேபேஜ், கொஞ்சம் பீன்ஸ், 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நல்லா சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. கலர் மாறிடவும் கூடாது. அதனால் சிம்மில் வச்சு ஸ்லோ குக் பண்ணுங்கள். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுங்க. ரொம்ப வேக வைக்க வேண்டாம். தண்ணி ஊற்றி வைக்க தேவையில்லை, வேக வைக்க தேவையில்லை. நான் இன்றைக்கி ஒரு 5 மினிட்ஸ் வேக வைக்கிறேன் மூடி போட்டு. ஏன்னா கிட்ஸுக்கு கொடுக்குறதுனால 5 மினிட்ஸ் மூடி போட்டு ஸ்லோ குக்கிங் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் அதை எடுத்தால் வெந்துடும். அதுக்கப்புறம் நான் போட்டிருக்க சாஸஸ் சோயா சாஸ் 2 ஸ்பூன், ரெட் டொமேட்டோ சாஸ் அது 2 ஸ்பூன். அதுக்கப்புறம் இது கூட சேர்த்துருக்க மசாலா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள். வேறு எந்த மசாலா பேஸ்ட், இந்த ரெட் சில்லி சாஸ் எதுவுமே நான் ஆட் பண்ணலை. இது மட்டும்தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் நான் இது கூட பாஸ்மதி ரைஸ் சேர்க்க போகிறேன். அதை நான் 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு ரைஸ் குக்கரில் 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி வச்சு வேக வச்சுருக்கேன். அதை உடனே சூட்டோடு போடாமல் ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம எடுத்தோம்னா ரைஸ் ரொம்ப பொலன்னு வரும். நம்ம பாஸ்மதி ரைஸ் போட்டிருக்கிறதுனால ரொம்ப அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ண வேணாம். ஸ்லோவாக பண்ணுங்கள். அப்போ தான் ரைஸ் நல்லா உடையாமல் அழகாக பூ போல் வரும். இப்போ நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். ஏன்னா அடி பிடிக்கும் நம்ம ரைஸ் போட்டதுனால. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். எப்படி சூப்பராக அழகாக இருக்குது பாருங்கள். பொலன்னு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம பொரிச்சு வச்ச முட்டையும் அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்ச சிக்கனையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட நான் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டிருக்கேன் மேலே தூக்குறதுக்கு. நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் தான் போடணும்னு அவசியம் இல்லை. கொத்தமல்லி கூட நைஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப சிம்பிளான ஈஸியான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிரும். இது நம்ம ப்ராசஸ் நம்மளுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு 10 மினிட்ஸில் நம்ம இதை பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம குழந்தைங்க கேட்கும்போது நம்ம கடையில் வாங்கி தரதை விட வீட்டில் பண்ணி கொடுத்தா அதுக்கு அவங்க ரிவார்ட். என் பையன்லாம் அம்மா நீங்கள் வேறு லெவல்மா அப்படின்னு சொல்லுவான். அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. என் பையன் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.